ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி நம்மளோட கேலக்ஸி ஆட்ஸில் எப்படி ஆட்ஸை கிளிக் பண்ணி பார்க்குறது, வீடியோ எப்படி வாட்ச் பண்ணுறது, வீடியோவில் சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த 1 செகண்டில் அப்படியே நிற்கும், 2 செகண்டில் அப்படியே நிற்கும், அதை எப்படி நம்ம கிளியர் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்குறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு ஐடி லாகின் பண்ண உடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகிரும். பேஜ் ஓப்பன் ஆன உடனே லெஃப்ட் சைடில் இந்த 3 கோடு இருக்கு இல்லையா, இந்த 3 கோடை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஹோம், அட்வர்டைஸ், அப்புறம் வந்துட்டு ஏர்ன் மணி, ஹெல்ப்பு, ஃபார்ம், இது மாதிரி வந்துடும். நமக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் தான் பார்க்க போகிறப்போ வியூ அட்வர்டைஸ்மெண்ட் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் அட்மின் அட்வர்டைஸ்மெண்ட்டு இருக்கா, இந்த அட்மின் அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அடுத்து வந்துட்டு அந்த ஆட்ஸ் வந்துட்டு ப்ராசஸில் போகும். உங்களுக்கு மேலே போகும் பாருங்கள், ப்ளூ கலரில் கோடு போகுதா. இப்போ இந்த இடத்துல இமேஜஸ்லாம் க்ரியேட் ஆயிரும். அதில் வந்துட்டு நமக்கு தலைகீழ இருக்கிற அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கிடுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னு வந்துடுது. இப்போ அப்படியே நம்ம வந்து பேக் பட்டனை கிளிக் பண்ணணும். அதாவது அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு நம்ம ஒரே ஒரு கிளிக் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி பேக் பட்டன் கிளிக் பண்ணோன்னே நம்ம முன்னாடி பேஜ் போயிடுவோம். இதுக்கு பிறகு ஒவ்வொரு ஆட்ஸாக நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். 20 ஆட்ஸ் இருக்குது. நம்ம இந்த 20 ஆட்ஸையும் கிளிக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, 20 ஆட்ஸை கிளிக் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஆடை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனேயே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. இப்போ இந்த பேஜை விட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பேஜுக்கு போகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, மேலே ரைட் சைடு கார்னரில் ஒரு 5 இருக்கு இல்லையா, இருங்க நான் நெக்ஸ்ட்டு காட்டுறேன். இப்போது நெக்ஸ்ட்டு ஆட் வந்துட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே வந்துட்டு ரைட் சைடில் பாருங்கள், ரைட் சைடு கார்னரில் ஒரு 6 இருக்கா, அந்த 6ஐ கிளிக் பண்ணுங்கள். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ரைட் சைடு கார்னரில் 6 இருக்குது. இதுதான் நம்மளோட பேஜஸ், நம்ம கிளிக் பண்ணியிருக்க பேஜ். அந்த பேஜை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பேஜ் எடுக்கணும், சரிங்களா. அதுக்கு முன்னாடி இருக்கிற பேஜை எடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு ஆட் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இப்போது அடுத்த பேஜ் போயிடுது. அங்கே உங்களுக்கு பேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். நம்ம 7வது பேஜில் இருக்கோம். அதுக்கு முன்னாடி பேஜ் நம்ம உங்களுக்கே தெரியும் நமக்கு எந்த பேஜ் ஓப்பன் ஆகுது அப்படின்றது. அங்கே நிறைய பேஜஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த நிறைய பேஜஸ் வருதே, இதில் எப்படி கண்டுபிடிக்கிறதுலாம் யோசிக்க வேணாம். நீங்கள் எடுக்கும்போதே வந்துட்டு எந்த பேஜ் அப்படின்றது கிளியராக காட்டி கொடுக்கும். இப்போ வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் கண்டினியூன்னு இருக்கா. இப்போ இங்கே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், அந்த கங்க்ராச்சுலேஷன் கண்டினியூ நம்ம எந்த பேஜ் அங்கே சுருங்கி உள்ளே போகுதுன்றது தெரியும். அதுக்கு முன்னாடி பேஜை தான் நம்ம எடுக்கணும். எடுத்தோம்னா நமக்கு அந்த இமேஜ் வந்து ஈஸியாக தெரிஞ்சிருது. அதை நம்ம ஈஸியாக கிளிக் பண்ணிடலாம். இவ்வளோ தான் வீடியோ பார்க்குறது. ரொம்ப கஷ்டமான ஒர்க் கிடையாது. இருக்கிறதுலையே சிம்பிளான ஒர்க்கு இந்த ஆட் பார்க்குறது தான், சரிங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோ எப்படி வாட்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் வந்துட்டு சில நேரங்களில் சில எரர் வருது. அதாவது எரர் மீன்ஸ் எண்டில் முடிய போகிற நேரத்தில் 1-2 இடத்துல வந்துட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னு வராமல் 1 செகண்ட் 2 செகண்ட் சொல்லிவிட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிரும். இது வந்து ப்ரௌன்ஸ் பிளான் எடுத்தவங்களுக்கு மட்டும், ஃப்ரீ ஜாயினிங்கில் வந்தவங்க கிடையாது. இந்த ப்ரௌன்ஸ் பிளான் எடுத்தாங்க இல்லையா, 350 ரூபா, 500 ரூபா பிளான் 350 ரூபா கட்டி இப்போ ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அது ஆஃபரில் இருக்கிறதுனால அதை பற்றி இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த பிளானில் ஜாயின் பண்ணவங்க வீடியோ பார்ப்பாங்க. அப்படி வீடியோ பார்க்கும்போது அவங்களுடைய வீடியோ வந்துட்டு சம்டைம்ஸ் ஸ்ட்ரக் ஆகுது. அது எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம மறுபடியுமே அந்த ஏர்ன் மணிக்குள்ளே தான் உள்ளே போகணும். அந்த 3 டாட்டை, இந்த 3 கோடு கிளிக் பண்ண உடனே ஏர்ன் மணின்னு இருக்கா, அதில் வந்துட்டு வீடியோ ஆட்ஸ்ன்னு இருக்கா, வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கீழே வீடியோ ஆட்ஸ்ன்னு இருக்கும். நான் ஆல்ரெடி 3 ஆடு பார்த்துட்டேன். இப்போ 4வதாக ஒரு ஆடு பார்க்க போகிறேன். இந்த ஆடு கிளிக் பண்ணிவிட்டு ரன் பண்ணி விடுறேன். இந்த வீடியோ வந்துட்டு இப்போ ப்ளே ஆகி ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ இந்த 1 செகண்டில் நிற்கி, ஆனால் வீடியோ ப்ளே ஆகி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதை எப்படி கிளியர் பண்ணிக்கிடணும் அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி அந்த ரெட் கலரில் ஒரு கோடு போகுதா, அதில் ஒரு 2-3 செகண்டை நீங்கள் முன்னாடி இழுத்து வச்சுருங்க, சரிங்களா. இந்த 2-3 செகண்ட் நம்ம வீடியோ இழுத்து வச்சதுமே நம்ம வீடியோ ப்ளே ஆயிரும். அதே தான் நமக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் இந்த பிரச்சனைகள் வந்தாலுமே ஜஸ்ட்டு அந்த கோடை ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் முன்னாடி நம்ம இழுத்து வச்சிட்டோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்துட்டு அந்த வீடியோ ப்ராப்பராக ரன் ஆகி முடிச்சிருது. இவ்வளோ தான். இந்த வீடியோ வந்துட்டு நமக்கு ரன் ஆகலை அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும்போது
நம்ம பண்ண வேண்டியது. சரியா? 2 செகண்ட்ஸ் 1 செகண்ட் அப்படி வருது இல்லையா, அதுக்கான சொல்யூஷன் இதுதாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய கேலக்ஸி ஆர்ட்ஸில் கட்டாயமாக ஜாயின் பண்ணணும், ரெஃபரல் எடுத்தே ஆகணுன்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் நம்மளுடைய கேலக்ஸி ஆர்ட்ஸில் ஜாயின் பண்ணி ரொம்ப நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். சரிங்களா? அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் உங்களுக்கு பிளான் டீட்டெயில் என்ன, அப்புறம் நம்மளுக்கு கீழே ஏன் டைரக்டில் வந்துட்டு அந்த கவுண்ட் ஆட் ஆகாமல் போகுது, இந்த டீட்டெயில் எல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். கேலக்ஸி ஆர்ட்ஸில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுறதும் ஏர்ன் பண்ணாததும் உங்களுடைய விருப்பம். நீங்களும் கேலக்ஸி ஆர்ட்ஸில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நான் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன். காண்டாக்ட் நம்பர் தம்ப்நெயில்ல இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களும் கேலக்ஸி ஆர்டில் நிறையவே சம்பாதிக்கலாம், உங்களுக்கு விருப்பம் இருக்கிற பட்சத்தில். சரிங்களா? எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது, ரெஃபரல் எடுக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.